டெல்லி வந்துள்ள ஜெர்மனியின் முப்படை தலைமை தளபதி கார்ஸ்டன் ப்ரூவரை இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்தனர். அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்தும் இருவரும் விவாதித்தனர். இந்த சந்திப்பு மிகவும் பலனளிக்கும் வகையில் இருந்ததாக முப்படை தலைமை தளபதி அலுவலகத்தின் எக்ஸ் தள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றப்பட்ட மதராசி கேம்ப் பகுதியில் வசித்த தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி மதராசி கேம்ப் பகுதியில் இருந்த குடியிருப்புகள் அகற்றப்பட்டன. அந்த குடியிருப்புகளில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் வசித்த சூழலில் அவர்களுக்கு தாமதமின்றி தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மதராசி கேம்ப் குடியிருப்பாளர்கள் தங்கள் சொந்த மாவட்டங்களுக்கு திரும்ப விரும்பினால் தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டும் என்றும் வாழ்வாதாரம் மற்றும் தேவையான பிற அடிப்படை உதவிகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உதவிகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் அலுவலகம் மூலம் சரியான நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.